எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? மார்னிங் பாப்பாவை போய் ஸ்கூலில் விடலான்னு கிளம்பிட்டோங்க. 8:30க்கு போயிடுவா ஸ்கூலுக்கு. அவளை போய் ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் ஒரு வாக் போயிட்டு வீட்டுக்கு வந்தேங்க. இந்த மாதிரி கீ அக்சஸ் கொடுத்தா தான் அப்பார்ட்மெண்ட் வந்து நம்ம உள்ளேயே போக முடியும். ஓப்பன் ஆகும் டோரு. உள்ளே போன உடனே வந்து ரைட் சைடில் மெயில் பாக்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் எதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்ம அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த அன்னைக்கு அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதனால் மதியமாக லன்ச் பண்ணிக்கலான்ட்டு இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போனேன். அவக்காடோ டோஸ்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு அவக்காடோவை கட் பண்ணிவிட்டு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, பெப்பர், லெமன் இருந்தால் லெமன் கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் நான் போடலை. அப்புறம் கொஞ்சமாக ஆரிகானோ, அப்புறம் சீஸு. நான் இந்த ஃபிலாடெல்ஃபியா சீஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நல்லாயிருக்கு, யோகட் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அந்த திகட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. அதுக்கப்புறமா 2 பிரெட் ஸ்லைசஸை வந்து நெய் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம். அதில் வந்து வெறும் உப்பும் பெப்பர் மட்டும் போட்டு சும்மா ப்ளைன் ஆம்லேட் மாதிரி போட்டுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இந்த அவக்காடோ மிக்ஸ் இருக்குல்ல, அது 2 பிரெட் ஸ்லைஸ்லேயுமே இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆம்லேட் எடுத்து சென்டரில் வச்சு ஒரு சாண்ட்விச் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு கெச்சப்பு எதுவுமே தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படியே காலையில் நியூஸ் பார்ப்பேன் கொஞ்ச நேரம், டிவி போட்டுவிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காஃபி இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேங்க. காஃபி கண்டிப்பாக வேணும். யாரெல்லாம் காஃபி குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட. அதுக்கப்புறம் லன்ச் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பாசிப்பருப்பு வேக வச்சுட்டு இந்த பொரியல் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலான்ட்டு அதை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம இந்த ஐஸ் வாட்டரில் போட்டோன்னா கொஞ்சம் அந்த ஸ்டார்ச் எல்லாம் கொஞ்சம் எடுத்துரும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரும் பொரியலுக்கு எல்லாமே. இது ரொம்ப சிம்பிளுங்க. எண்ணெய் போட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு உருளைக்கிழங்க போட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு எடுத்தோன்னே வந்து நீங்கள் உப்பெல்லாம் போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்து அது ஃப்ரை ஆகணும். அதில் வந்து 2 பல் பூண்டு மட்டும் தட்டி போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஓப்பனாகவே விட்டுறணும். மூடி போட்டிங்கன்னா வந்து நல்லா அந்த ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வராது. இந்த பக்கம் பாசிப்பருப்பும் சுரக்காவும் போட்டு குழம்பு வச்சுட்டேங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம், நம்ம நார்மல் மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு. இதை போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி அது நல்லா ஃப்ரை ஆனால் நல்லாயிருக்கும். சைட் பை சைட் பாத்திரம் இருந்தது, எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. வச்சுட்டு அந்த கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சமாக வேக்யூம் போடுற வேலை இருந்துச்சுங்க, வேக்யூம் போட்டு விட்டுட்டேன். இந்த வின்டர் வந்ததுலேருந்தே ஷூவெல்லாம் ஒரே கல் மண்ணாகவே இருக்குது. இப்போ டெய்லியுமே வேக்யூம் போடுற மாதிரி இருக்குது. அது முடிச்சுட்டு முன்னாடி நாள் தான் லாண்ட்ரி போட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க. அதெல்லாம் மடிக்கிற வேலை இருந்துச்சு. இப்போ பாப்பா வந்து 8:30க்கு ஸ்கூலுக்கு போயிட்டு 1 o'clock வரா. ஆனால் அந்த டைமுக்குள்ளே பார்த்தா ஃப்ரீயாக இருக்கலான்னா ஃப்ரீ டைமே இருக்கிறதில்ல. நமக்கு வேலைகளே கரெக்டாக இருக்குது. இது 1 o'clock ஆயிடுச்சுங்க. பாப்பாவை பிக் பண்ண கிளம்பிட்டேன். பாப்பாவை கூட்டிகிட்டு அப்படியே ஃபிஷ் வாங்க போகலான்னு கிளம்பிட்டோம். அவள் அங்கே ஸ்கூல்லேயே லஞ்ச் சாப்பிட்ருவா. 11 o'clock கொடுப்பாங்க லஞ்சு. சாப்பிட்டானா அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 o'clock 2:30 அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதனால சரி அப்படியே போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்துடலான்னு அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனேன். இது ஒரு கூப்னு ஒரு ஷாப்புங்க. இதுக்குள்ளேயே வந்து ஃபிஷ் கடை இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி சால்மன் ஃபிஷ் தான் வாங்கலான்னு வந்தோம். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான். அது வந்து சிக்கன் மாதிரி தான் இருக்கும், முள்ளெல்லாம் இருக்காது. அதனால் இன்றைக்கி அது வாங்குகிறோம். இந்த 2 ஃபிஷ் இருக்குது பார்த்திங்களா, இது குழம்புக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஊர் ஃபிஷ் மாதிரியே டேஸ்ட் இருக்கும். அதனால் குழம்புக்கு இது தான் வாங்குவோம். அப்புறம் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. போய் உடனே அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு கட் பண்ண தெரியாது, அவர் வந்து கட் பண்ணிடுவாருன்ட்டு உடனே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இது இன்னொரு நாள் எடுத்த விலாகுங்க.
நாங்கள் இந்தியன் ஸ்டோர் போயிருந்தோம், வெஜிடபிள்ஸ்லாம் வந்திருக்குன்ட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். ஒரு குரூப் இருக்குங்க, அதில் பார்த்தா தெரியும். அப்புறம் போனால் ஒன்றும் பெருசாக இல்லைங்க வெஜிடபிள். எப்பவும் அந்த வெண்டைக்காய், சொரக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் தான் இருந்துச்சு. முருங்கைக்காயெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி வெண்டைக்காய் மட்டும் எடுத்துக்கலான்ட்டு வெண்டைக்காய் எடுத்தேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வாங்கலான்ட்டு பார்த்தா ரேட் பார்த்திங்கன்னா பயமாக தான் இருக்குது கொஞ்சம். 30 kroner போட்டிருக்காங்க. நம்ம ஊர் ரேட்டு இந்தியன் கரன்சி படி பார்த்தா 300 ரூபா வருது. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, வாங்கி தானே ஆகணும். வாங்கிட்டு ஒரு சவ் எடுத்துட்டு கொஞ்சம் கிராசரிஸ் வாங்குங்க. அதனால் பார்த்து எல்லாம் எடுத்துட்டோம். உளுந்து பருப்பு, ரைஸு எல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் எடுத்து பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வெளியே வந்தால் நல்ல மழை. இந்த வின்டரில் ஸ்னோ வரும்னு பார்த்தா மழையாக பேஞ்சிட்ருக்குங்க ஸ்வீடனில். ஸ்னோவே வரமாட்டேங்குது. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கிராசரிஸ்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம சூரிய வம்சம் ஃபேமஸான உப்புமா தான், இட்லி உப்புமா. அது கூட பச்சை பயிரில் அரைச்ச தேங்காய் சட்னி வச்சு டின்னர் முடிச்சிட்டோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.